மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது வைரல் செபி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை விது வின்சென்ட் அப்படின்றவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான ரோட் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு டிரைவர் தன்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை ஷேர் பண்ணதை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரோட ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதை என்ன பார்த்தீங்கன்னா, செபாஸ்டியன் அப்படின்றது அந்த டிரைவரோட பேரு. இவர் ஃபுல் டைமா வண்டி ஓடிட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் ஒரு யூடியூப் சேனலும் வச்சு நடத்திட்டு இருப்பாரு, வைரல் செபி அப்படின்ட்டு. இவர் தினம் தன்னோட அன்றாட வாழ்க்கையில நிறைய வித்தியாசமான மனிதர்களோட பயணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இவருக்கு எப்பவுமே கிடைக்கும். அப்படி ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதுலயும் வித்தியாசமான நிறைய மனிதர்களை அந்த நாள்ல சந்திப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டை பெங்களூருக்கு ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க்குமே இவருக்கு வந்திருக்கும். அந்த டாஸ்கில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அண்ட் அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ணாரு, கடைசியாக கொண்டு போய் விட்டாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, ஒரு ரோட் மூவியாக இருந்தாலும் அதன் வழியாக இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படின்றது உண்மையிலேயே பயங்கர போல்டாக பேசியிருக்காங்க. எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடக்கும். அந்த டைமில் இவரோட வண்டி நடுவில் போடுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏறுவாங்க அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த ப்ரொட்டஸ்ட் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அகென்ஸ்டா. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசவே தயங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவங்க படத்துலேயே அதை காட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒரு மேஜர் தீமே அதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பவுண்டரிஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லை தாண்டி நடக்கக்கூடிய அந்த பயங்கரவாதம் அப்படின்னு இருக்குல்ல, அது பேராசை அப்படின்ற காரணமாக தான் நடக்குது. அந்த பேராசைனால எத்தனையோ மக்கள் தங்களோட உடைமைகள், சொந்த நாட்டே இழந்துட்டு அகதிகளாக மாறுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன கேரக்டர் வழியா இதுல ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிரிவினை எண்ணம் அப்படின்றது நாடுகளுக்கு இடையெல்லாம் விட்டுருங்க, மனிதர்களுக்குள்ளேயே இருக்கு அப்படின்றத ஒரு வீட்டோட பிரச்சனையை வச்சு ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ மியூசிக், ஃபுட், இந்த மாதிரியான காமனான விஷயங்களுக்கு பவுண்டரிஸே கிடையாது அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டான எக்ஸாம்பிள்ஸ் வழியா இதில் விளக்கியிருப்பாங்க. உண்மையிலே நல்ல தாட் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவங்க காட்டக்கூடிய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வழியா சின்ன சின்ன மெசேஜஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக ஒரு கேரக்டர் வழியாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட சொந்த அந்த பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அதில் மற்றவங்க இன்டரப்ட் ஆகக்கூடாது அப்படின்றத ஒரு நடிகை கேரக்டர் வழியாக காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப நீட்டாக எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட அந்த ட்ரிப் டு பெங்களூர் அப்படின்ற அந்த பார்ட் அப்படின்றதுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெங்களூர் போகிற ட்ரிப்பில் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சினிமாட்டிக்காக எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் கூன்ஸ் அவங்கள துரத்துற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு யானை கிராஸ் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் டிராமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து வரவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். மற்றபடி ஒரு டீசென்டான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.